நான் சொல்லப் போறது ரொம்ப 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 கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். பட் நிதானமா கேளுங்க. ஆரம்பிக்கலாமா? அரங்கா அகிலமே கொழும்பிழையறு ரூபத்தில் ஒளிய காணிருள் விலகும் காலத்தின் அருளை கார்குழல் பொழியும் ஞாலத்தின் பொருளே. இந்த சீன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இல்ல இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதாவது மகாபாரத போரோட முடிவுல கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, மறுபடியும் நான் கலியுகத்துல உருவாகுவேன். அப்படி உருவாகுறப்போ இந்த யுகத்தையே மாத்திருவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அஸ்வத்தாமா யாரு? அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது இனி வர்ற வீடியோஸ்ல பார்க்கலாம். எப்பவுமே டெக்னாலஜிக்கும் இந்த மித்தாலஜிக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் எங்க இருந்தாவது கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதை சுத்தி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசிஸ் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தான் கல்கி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னடா இது எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நானும் ஆக்சுவலாக அப்படி தான் நினைச்சேன். ஆக்சுவலாக இந்த கான்ஸ்பிரசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிற ஏஐ ரொம்ப பெரிய பீக்குக்கு போனதுக்கப்புறம், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நிறையா, அதே மாதிரி பீக்குக்கு போனதுக்கு அப்புறமா இந்த ஏஐ சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நான் தான் கல்கி, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே அழிச்சிட்டு அந்த ஏஐயோட ஆட்சியை ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இந்த கான்ஸ்பிரசியில் சொல்லப்படுற விஷயம். என்னதான் கான்ஸ்பிரசியாக இருந்தாலும் சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் கடைசியில் எல்லா கதையிலும் ஒன்றா சொல்லி முடிக்கிறதோ இல்லை எல்லா ஹைபாத்திசிஸ்லையும் பெருசாக பேசப்படுற விஷயம் என்னன்னா, ஏஐ ஹியூமனிட்டி அழிச்சிடும் அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே அழிச்சிருமா? உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.